حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, நம்முடைய வித்ரியாவின் நாயகர் மாதிஹுர் ரசூல் மத்தாஹு தாஹா அஷேக் சதகத்துல்லாஹில் வலியல் காதிரியல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வித்ரியா ஷரீஃபிலிருந்து சில கன்னிகளுக்கான விளக்கத்தை இந்த மாதம் முழுவதும் நாம் செய்து வர இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையிலே கடந்த சில நாட்களாக வஹுப்புக ஃபீ லஹ்மி வஅதுமி என்ற அந்த கவிக்கான சில விவரங்களையும் விளக்கங்களையும் நாம் சொன்னோம். இன்று காஃபியத்துல் பாவில் நான்காவது கன்னியாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மௌலித், அதாவது பிறப்பு குறித்து சொல்லப்படக்கூடிய அந்த தகவலை நாம் சொல்ல இருக்கிறோம். கடந்த காலங்களிலும் இது குறித்த சில விளக்கங்களை நாம் சொன்ன போதிலும் சற்று விரிவாக விவரமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் நாம் சொல்ல இருக்கிறோம் என்பதை நான் ஆரம்பத்திலேயே சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். இது குறித்து தங்களினுடைய வித்ரியாவில் நம்முடைய அப்பா அவர்கள் குறிப்பிடும் பொழுது பிமௌலிதில் அக்வானு நூரன் தனஷரத் பிமிஅராஜிஹி குல்லு ஸிஆபி தயஸ்ஸரத் பிமிக்தாமிஹில் அன்சாரு கானத் தபஷரத் பிமபஅதிஹி குல்லு நபிய்யின பஷரத் ஃபலா முர்ஸலுன் இல்லா லஹு கான யக்துபு ஸலாத்து வ தஸ்லீமு பராயா முஹம்மதி ஸலாத்து வ தஸ்லீமு வ அஸ்கா தஹியதி அலல் முஸ்தஃபல் முக்தாரி கைரில் பரியதி ஸலாத்து வ தஸ்லீமுன் அலா கைரி முர்ஸலீன் முஹம்மதின் தாஇ இலா சுப்லி அஹ்தாஹு பிமௌலிதிஹில் அக்வானு நூரன் தனஷரத். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வரிக்கான விளக்கத்தை மாத்திரம்தான் நான் சொல்ல இருக்கிறோம். அடுத்து இரண்டாவது வரியிலே மேராஜை பற்றியும், மூன்றாவது வரியிலே அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத் செய்த தகவல் குறித்தும், நான்காவது வரி ஐந்தாவது வரியிலே அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள், எல்லா நபிமார்களுமே அவர்களை பற்றிய சுப செய்தியை முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை அப்பா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே முதல் வரியில் பி மௌலிதிஹில் அக்வானு நூரன் தனஷரத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதின் மூலமாக எல்லா அக்குவான்களும், எல்லா உலகங்களும், உலகங்கள்ங்கிறது பல உலகங்கள் இருக்குது. இப்ப இந்த பூமியை எடுத்துக்கொண்டாலே இந்த பூமியிலே கூட பல உலகமாக இதை பிரிக்கலாம். மனித உலகம், ஜின் உலகம், மிருகங்களினுடைய உலகம், மச்சங்கள் மீன்களினுடைய உலகம், பறவைகள் உலகம், தாவர உலகம், நீர் உலகம் என்று இவைகள் எல்லாம் பிரிக்கலாம்.
இப்படி பல்விதமாக நாம் பிரித்த போதிலும் கூட இது எல்லா உலகமே அவர்களினுடைய ஒளியினால் இலங்க ஆரம்பித்து விட்டது. பிமௌலிதில் அக்வானு நூரன் தனஷரத், அவர்களுடைய நூர் என்பது விரிவாகி பல்கி பரவி எல்லா பகுதிகளிலும் அவர்களுடைய நூர் மிக தெளிவாக இருந்தது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வும் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது லகத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன் என்கிறான். அல்லாஹ்விடம் இருந்து நூறு வந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக அப்படி பார்க்கும் பொழுது அந்த நூர், அல்லாஹ்விடம் இருந்து வந்த அந்த நூரை முஹம்மதியா இந்த உலகம் முழுவதும் பல்கி பரவியது. எல்லா உலகங்களும் சரி, இந்த உலகம் அல்லாமல் வானுலகம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கும் பல உலகங்கள் இருக்கிறது. சந்திர உலகம், சூரிய உலகம், இனி எத்தனையோ வகையான நட்சத்திரங்கள், அல்பா என்ற நட்சத்திரம் இருக்கிறது. இனி கற்பனை பண்ண முடியாத கோலங்கள் எல்லாம் உலக வானிலே பவனி வந்து கொண்டிருக்கிறது. இந்த அல்பாவுடைய நட்சத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி பூமியை வந்து சேருவதற்கு 700 ஆண்டுகள் ஆகும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. வானத்தில் ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய பெயர் அல்பா. அந்த அல்பாவினுடைய ஒளி இந்த பூமிக்கு வந்து சேருவதற்கு 700 வருடங்கள் ஆகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அறிஞர்கள். ஒளியினுடைய வேகம் எவ்வளவு பெரிய வேகம், இந்த வெளிச்சம் அந்த வேகமாக வந்தும் கூட இந்த பூமியை அடைவதற்கு 700 வருடங்கள் ஆகிறது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி எல்லா கிரகங்களையும் எல்லா பகுதிகளிலும் எல்லா உலகங்களிலும் அது பரவி நிற்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்பாக இருக்கிறது. ஆக அவர்களுடைய ஒளியை அளவிட முடியாது. அவர்களுடைய ஒளியை இவ்வளவுதான் அளவுன்னு சொல்ல முடியாது. சாதாரணமாக ஒரு லைட் அடிச்சோம், இந்த லைட்டினுடைய பவர் என்ன? 40 வாட்ஸ், 60 வாட்ஸ், 100 வாட்ஸ், 200 வாட்ஸ், 500, 1000, அந்த பவர் இவ்வளவு இருக்கிறது என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் இன்னை சில ரொம்ப நுணுக்கமான ஒளிகள் இருக்கும். சூரிய ஒளியினுடைய அந்த வேகத்தை கூட அளவிடுகிறார்கள். ஆனால் அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியை அளவிட முடியாது. அப்படி அளவிட முடியாத அளவிற்கு அது விரிவானது, சக்தி வாய்ந்தது. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஒளிமயமான வகைகளுக்கும் அதுதான் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. மேராஜுடைய விஷயத்திலே அப்பா அவர்கள் மிக அழகாக சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70,000 திரைகளை, ஒளியினாலான நூறிலான 70,000 திரைகளை அவங்க கடந்து போறாங்க. அப்படி ஒவ்வொரு திரையையும் கடந்து போகும் பொழுது அது அளவிட முடியாத ஒளியாக இருந்தது. கடைசி திரைக்கு 70,000வது திரைக்கு 69,999வது திரையில் இருந்தான் ஒளி வருகிறது. அதுக்கு எங்கிருந்து வருகிறது? 69,998 திரையிலிருந்து வெளிவருகிறது. இப்படி அதுக்கு முந்தைய திரையிலிருந்து ஒளி வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு திரைகளுக்கும் இடையிலே 500 வருஷ தூரம் இருந்தது. எவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு கடந்து போயிருக்கிறாங்க. ஆக முதல் திரையை எடுத்துக்கொண்டால் அதற்கு எங்கிருந்து வருகிறது என்றால் அரிசிலிருந்து வருகிறது என்று குறிப்பிடுவார்கள். அரிசிக்கு ஒளி எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து வருகிறது. எனவேதான் அவர்களிடமிருந்து இந்த ஒளி வருவதின் காரணத்தினால் இந்த ஒளி கடலையும் திரையையும் தாண்டி செல்வது என்பது அவர்களுக்கு ஒரு கடினமாக இருக்கவில்லை, ஒரு சங்கடமாக இருக்கவில்லை. ஆக அவர்களுடைய ஒளி உலகெங்கும் பரவி பல்கி நின்றது. அந்த ஒளியை யாராலும் அளவிட முடியாது. அந்த ஒளியை யாராலும் அளவிட முடியாத அளவிற்கு அவ்வளவு விரிவானது, விசாலமானது என்று பெருமக்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆக உலகமே அவர்களுடைய பிறப்பால் ஒளிமயமான ஆனது. படைப்புகள் எல்லாம் ஹலாயிக்குகளா இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அல்லாஹ் ஹாலிக்காக இருக்கிறான். மற்ற அவனுடைய ஹல்குகள் எல்லாமே, அது வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், மலக்குகளாக இருக்கட்டும், சொர்க்கம் நரகம் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்திருக்கிறது? நன்மாரையும் பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் என்பதால் அவைகளுக்கெல்லாம் சுப செய்தி. இப்ப இன்னைக்கு பிறந்த நாள் என்று தலைவர்களுடைய பிறந்த நாள்கள் கொண்டாடப்படுகிறது, எவ்வளவு பெரிய அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அருள் நபி சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்புக்காக எவ்வளவு பெரிய அலங்காரங்களை அவன் செய்து வைத்திருக்கிறான் என்பதை இந்த தகவல் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பெரிய பட்டியலாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் முடிந்தவரை சொல்லுவோம். நீண்ட தகவல்களை நாம் அதிலே பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, அவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் அரிஷை பார்த்து சொன்னான், அரிஷே நீ கனதி என்னும் முகமூடியை போடு. உனக்கு என்ன செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போறாங்க,
கனதி என்று சொன்ன சிறப்பு என்ற முகமூடியை நீ அணிந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா அரிஷுக்கு கட்டளையிடுகிறான். குருசே நீ பெருமை என்னும் மேலங்கியை அணிந்து கொள். குருசியை பார்த்து சொன்னான் இந்த மேலங்கி. பொதுவா அல் கிப்ரியா ரிதாயி என்கிறான் அல்லாஹ். ஒரு ஹதீஸில் பார்க்க முடிகிறது, அல் கிப்ரியா ரிதாயி, பெருமை என்பது என்னுடைய மேலங்கி என்று குறிப்பிடுகிறான். ஆக மேலங்கியை எதுக்காக குறிப்பிடுவது? பெருமைக்காக குறிப்பிடுவது, ஒரு கௌரவத்திற்காக குறிப்பிடுவது. ஆக பெரியவர்கள் அந்த சால்வியை போர்த்துட்டு வருவாங்க. ஆக இதெல்லாம் ஒரு கௌரவத்தை, ஒரு கண்ணியத்தை காட்டக்கூடியது. அல்லாஹ் தஆலா குருசியை பார்த்து சொன்னான், குருசியே பெருமை என்னும் மேலங்கியை நீ அணிந்து கொள். அவ்வளவு. ஏனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போறாங்க. சித்ரத்துல் முன்தஹாவை பார்த்து சொன்னா நீ இலங்கு, ஹதீரத்துல் குதுசியை பார்த்து சொன்னா நீ துலங்கு என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றினுடைய அழகையும் பொலிவையும் அவன் கூட்டிக் கொண்டே இருந்தான். ஆக இந்த வார்த்தைகளின் மூலமாக அரிஷ் அழகானது, குருசு அழகானது, சித்ரத்துல் முன்தஹா ஒளி உமிழ்ந்தது, அதே மாதிரி ஹதீரத்துல் குதுசியாக இருக்கக்கூடியது துலங்க ஆரம்பித்தது. அதே மாதிரி சுவனமே நீ சிங்காரித்துக் கொள்ளுங்கிறான் அல்லாஹ். சுவனமே சிங்காரமானதுதான். சுவனம் அழகானது தானே. அழகு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சுவனம், சொர்க்கம். அப்ப அவ்வளவு அழகான அந்த சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், சொர்க்கமே நீ சிங்காரித்துக்கொள், நீ அழகாகு, நீ அழகாயிரு என்று குறிப்பிடுறான். அப்ப அழகுக்கு மேல் அழகு. ஜமீலுன் அலா ஜமீல், ஜமாலுன் அலா ஜமால். ஆக நீ மிகவும் அழகாகி கொண்டிரு, ஒன்னை நீ அலங்கரித்துக்கொள். எவ்வளவுதான் அழகான பெண்ணாக இருந்தாலும் கல்யாண தினத்தன்று அலங்காரம் செய்தானே செய்வாங்க. அவங்களுக்குன்னு தனி விசேஷமான ஆடைகள், நகைகள் இதெல்லாம் போட்டு அலங்காரப்படுத்துவாங்க. தலையில பூ வச்சு, அதை வச்சு, இதை வச்சு, மை விட்டு இதெல்லாம் அலங்காரப்படுத்துவாங்க. ஆக எவ்வளவுதான் அந்த பெண் அழகாக இருந்தாலும் கூட உலகத்திலேயே அவதான் உலக அழகி அப்படின்னு வைங்க. அப்ப அவளுடைய கல்யாணத்தின தண்டை என்னதான் செய்வாங்க? இன்னும் அலங்காரப்படுத்த தான் செய்வாங்க. அதே மாதிரி சொர்க்கத்தை விட அழகான ஒரு பொருள் இருக்கா? சொர்க்கத்தை விட அழகானது ஒன்று இருக்கா? இல்லை. அவ்வளவு அழகு அங்கே இருக்கிறது. அவ்வளவு நறுமணம் கமலக்கூடிய சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு செங்கலும், ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு மணலும், மணலினுடைய ஒவ்வொரு பகுதியும் அது வாசனை வீசக்கூடியதாக அலங்காரமிக்கதாக இருக்கிறது. அவ்வளவு அலங்காரமிக்கதாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீ சிங்காரித்துக்கொள், நீ அழகாகு அப்படிங்கிறான். ஹூருலீன்களே, உங்களினுடைய மாளிகை விட்டு நீங்கள் புறப்பட்டு என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம் சூழ்ந்து நில்லுங்கள்ங்கிறான் அல்லாஹ். ஹூருலீன்கள் எவ்வளவு அழகான பெண்கள். ஹூருலீன்களினுடைய அழகை குறித்து ஒரு ஹதீஸிலே வருகிறது, இதா லமஹத், அவள் வானிலிருந்து எட்டி பார்த்தால் இந்த பூமியே அலாதி துன்யா, இந்த பூமியே வெளிச்சமாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அவ எட்டி பார்த்தா அந்த பூமியே வெளிச்சமாமா. சூரியன் எட்டி பார்க்க தானே செய்து. இப்போ பூமி முழுவதும் வெளிச்சமாயிடுச்சா? இல்ல, அமெரிக்காவில் இருட்டா தான் இருக்கு, இன்னும் ராத்திரியா தான் இருக்குது. ஆக இன்னொரு பகுதி இருளாக தான் இருந்து கொண்டிருக்கு. அங்க பகலாகும் போது இங்க இருளாகி விடுது. ஒரே சமயத்தில் உலகம் முழுவதையும் வெளிச்சமாக்கக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கு இல்லை. ஆனால் இந்த ஹூருலீன்கள் ஒரு பெண் எட்டி பார்த்தாலும் கூட இந்த உலகமே என்ன செய்து வெளிச்சமாக ஆகிவிடுகிறது என்று குறிப்பிடும் அளவிற்கு அவ்வளவு அழகான பெண்கள். அந்த பெண்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்கிறான், நீங்களாம் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போங்க, சொர்க்கத்திலிருந்து வெளியாகுங்க, வெளியாகி என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிறக்கக்கூடிய இல்லத்தை சுற்றி அணிவகுத்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஹூருலீன் பெண்களை அனுப்பி வைக்கிறான். அதே மாதிரி அவங்கள மக்காவை சுற்றி அணிவகுத்து நில்லுங்கள் என்கிறான். சொர்க்க அவங்களுடைய வீட்டை சுற்றியும் மக்காவை சுற்றியும் அணிவகுத்து நில்லுங்கள். ஆக அவங்க ஏன் என்னுடைய ஹபீப் பிறக்க போறாங்க, சுவன ரிதுவானே சுவன வாசல்களை எல்லாம் திறந்து வையுங்கள். சொர்க்கத்தை பார்த்து ஏற்கனவே நீ சிங்காரித்துக்கொள், அலங்கரித்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப சொர்க்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சையதுனா ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சோன வாசல்களை திறந்து வையுங்கள். சோனத்தினுடைய எத்தனை வாசல்கள் இருக்கிறதோ அத்தனை வாயில்களையும் திறந்து வையுங்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொன்னான், நரக வாயில்களை நீங்க என்ன செஞ்சிருங்க, மூடிருங்க. ஏன் தெரியுமா, என்னுடைய ஹசானாவிலிருந்து ஒரு நூறு புறப்பட்டு ஆமீனாவினுடைய வயிற்றிலே தரைப்பட்டு அது பிறக்க போகிறது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அறிவிக்கிறான். அந்த சப்தத்தை எல்லாம் யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டதோ அதாவது அவங்களுக்கு கேக்குது. இப்ப அல்லாஹ் மொத்தமா அறிவிச்சுட்டான். மலக்குமார்களுக்கு சொல்லப்பட்டதை மலக்குமார்கள் மட்டும் கேட்கிறாங்க. அதே மாதிரி ஹூருலீன் பெண்களுக்கு சொல்லப்பட்டதை அவங்க மட்டும் கேட்கிறாங்க. சொர்க்கத்துக்கு சொல்லப்பட்டதை சொர்க்கம் கேட்கிறது.
நரகத்திற்கு சொல்லப்பட்டதை நரகம் கேட்கிறது. ஆக இப்படி அதே மாதிரி அரிஷுக்கு சொல்லப்பட்டதை, குருசுக்கு சொல்லப்பட்டதை, லௌஹுக்கு சொல்லப்பட்டதை, சிராத்துக்கு சொல்லப்பட்டதை, ஹதீரத்துல் குதுஸிக்கு சொல்லப்பட்டதை அது கேட்குது. அப்ப அந்த டியூன்ல அது பிடிக்குது. சொல்லப்பட்ட செய்தி மொத்தமாக இருந்தாலும் அந்தந்த அலைவரிசைகளின் மூலமாக அந்தந்த பொருள்களுக்கு, அந்தந்த இடங்களுக்கு, அந்தந்த நபர்களுக்கு போய் அது சேருகிறது. இவையெல்லாம் கேட்டு அல்லாஹ்வினுடைய உத்தரவு என்றால் அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு மாறு பண்ணிய தெரியுமா? மாறு செய்ய தெரிஞ்சவன் மனுஷன் தானே, வேற யார் மாறு செய்ய தெரியும்? அவைகளுக்கு சொர்க்கத்துக்கு மாறு செய்ய தெரியுமா? நரகத்திற்கு மாறு செய்ய தெரியுமா? மலக்குமார்களுக்கு லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு மாறு புரிய தெரியாதுங்கறான் அல்லாஹ். மாறு செய்ய மாட்டார்கள் என்பதை விட மாறு செய்ய தெரியாது, மாற்றம் குறித்து நடவடிக்கை எடுக்க தெரியாது, செயல்பட தெரியாது, என்ன தெரியாது, பேச தெரியாது, பார்க்க தெரியாது, கேட்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆக அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே எல்லாரும் அவர்களுடைய கர்மங்களை அவங்க என்ன செய்யறாங்க? செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா அறிவித்து விட்டான். என்னுடைய ஆதியினுடைய ஹசானாவாக இருக்கக்கூடிய பழைய கதீமான ஹசானாவிலிருந்து ஒரு நூறு புறப்பட்டு ஆமினா நாயகி அவர்களுடைய வயிற்றிலே தரிப்பட்டு இப்போது அது பிறக்க இருக்கிறது, துனியாவுக்கு வரவிருக்கிறது. எனவே இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். சையதுனா இப்னு ஹஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் வேளை நெருங்கிய சமயத்தில் மக்காவினுடைய ஏன் உலக மொத்தத்திலே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் தலை கவிழ்ந்து கொண்டது. நிறைய பேர் அடிச்சு கீழே விழுந்துட்டு, சிலது சாஞ்சிட்டு, சிலது சாஞ்சி உடைஞ்சு தூளாயிடுச்சு. இப்படி எல்லாம் நடந்தது என்று சையதுனா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பூமி பசுமையாயிடுச்சு. உலகத்தில் இப்போ இந்த பகுதியில் இன்னைக்கு உதாரணமா செழிப்பா இருக்குன்னு வைங்க, உலகத்தில் ஏதாவது பகுதியில் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். மழை பெய்யாத ஒரு நொடி பொழுது கூட கிடையாது, மழை பொழியாத ஒரு நொடி பொழுது. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்கிறது 24 மணி நேரம் இறங்கிக்கிட்டு தான் இருக்கு. அது எங்காவது இருக்கும், கடல்லையோ மலையிலையோ காடுகள்லையோ கழனிகள்லையோ ஊர்லையோ எங்கேயாவது பாலைவனத்திலேயோ அந்த மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கும். அது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னொரு பகுதியில் என்ன செய்யும்? வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இது இயல்பாக எல்லாம் இருக்கும். ஆக ஏதாவது ஒரு பகுதியில செழிப்பா இருக்கும், இன்னொரு பகுதியில வறட்சியா இருக்கும். சில சமயங்கள்ல பாக்குற அந்த பீகார்ல அடிச்சா அப்படி மழை அடிக்குது, பெரிய வெள்ளங்கிறான். ஒரு 3 மாசம் கழிச்சு கடுமையான வெயில் இருக்கிறது, பூமி எல்லாம் பிளந்துடுச்சு, பூமி எல்லாம் வெடிப்பு ஏற்பட்டு விட்டது என்று செய்திகளை பார்க்க முடிகிறோம். ஆக ஏதாவது ஒரு பகுதியில் செழிப்பு இருந்தால் இன்னொரு பகுதியில் என்ன இருக்கு? வறட்சி இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருடம் எப்படி இருந்து? ஆமுல் ஃபதக், அது செழிப்பு ஆண்டு என்று அரபுகள் பேர் சொல்றாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுனால அவங்க சொல்ல இல்லை, ஆனா உண்மையிலேயே அது செழிப்பாக இருந்ததுனால அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இது செழிப்பான ஆண்டு. ஆனா உண்மையிலேயே அது செழிப்பான ஆண்டு எதனால? அதனுடைய சபபு எது? முசப்பபு யாரு? முசப்பிபு யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபபாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அவர்கள் பிறப்பதின் மூலமாக அந்த வருடம் உலகத்தில் எந்த பகுதியிலேயும் பசி பஞ்சம் பட்டினி என்பது இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் ஆக்கிட்டான். உலகம் முழுவதுமே செழிப்பாக ஆனது, பூமி முழுவதும் பசுமையாக ஆனது, மரங்கள் எல்லாம் சோலைகளாக ஆனது. எல்லா மரங்கள் பார்த்தா அந்த வருஷத்துல, அவங்க பிறந்த வருஷத்துல எந்த மரமும் காய்ந்து போகல. எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்புக்கு கொடுத்திருக்கிறாங்கிறத பாருங்க. மரங்கள் காய்ந்து போகாம இருக்குமா? தண்ணி ஊத்தலைன்னா காஞ்சிரும். சில மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சே அதை என்ன செஞ்சிடும்? வாழ்ந்துடும். இந்த பனை மரங்களை பார்க்குறோம், யாராவது தண்ணி ஊத்துறோமா? அது பாட்டில் வளருது, நொங்க தருது, பைனியை தருது, கருப்பட்டியை தருது, பனங்காவை தருது, இப்படி எது இல்லாமல் அது என்ன செய்ய? கிழங்க தருது, தவணை தருது, எத்தனையோ வகைகளை அது தருது. ஆனால் அது யாரு உரம் கொண்டு போடுறோமா? அதுக்கு தண்ணீர் ஊத்துறோமா? ஒன்றும் இல்லை. அது பாட்டில் நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அது இருக்கு. யாருடைய உதவியும் அதை என்ன செய்யறது இல்லை, நாடுறது இல்லை. அது குத்துபுகள் மாதிரி. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? நேரா என்ன செய்வாங்க? அவங்க குத்துபியத்தினுடைய நிலைக்கு போயிட்டுன்னு சொன்னா அவங்க மற்ற உதவியை விட்டு நீங்கிடுவாங்க. யாருடைய உதவியும் அவங்களுக்கு தேவையில்லை, அவர்களுடைய உதவி தான் பலருக்கு தேவைப்படும். குத்துபியத்தினுடைய நிலைக்கு ஒரு மனிதர் போயிட்டுன்னு சொன்னா ஆரம்பத்தில் அவங்க படிப்படியா வருவாங்க, பல உதவிகளை தேடுவாங்க, ஆனா வசீலாவை தேடுவாங்க. ஆனால் அவர்கள் குத்துபியுடைய நிலையில வந்து விடுவார்களே, ஆனால் அவங்களுக்கு வேற எந்த உதவியும் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க நேரடியாக இறைவனுடைய நெருக்கத்தில் இருப்பாங்க, இறைவனுடைய உதவியை பெறுவார்கள். அதுபோல இந்த பனைமரத்தை பார்த்தா அப்படித்தான் இருக்கு, அது குத்துபியத்தினுடைய நிலையில இருக்கிற மாதிரி. யாருடைய உதவியும், அதுக்கு உரமும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அல்ஹம்துலில்லாஹ் அது வளரும். ஆனா எல்லா மரங்களும் அப்படி வளருமா? மழை இல்லைன்னா, தண்ணி இல்லைன்னா அது காஞ்சி போயிடும்.
அதை பராமரிக்க இல்லைன்னா அது காய்ந்து போய்விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அந்த காலத்தில் மட்டும் அது மழை இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நிலத்தடி நீர் இருந்தாலும் நிலத்தடி நீர் வற்றினாலும் என்ன நிலையில இருந்தாலும் சரி, எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களும் சோலையாக, அதாவது செழிப்பாயிடுச்சு, எல்லாமே பசுமையாக இருந்தது. எந்த மரமும் அந்த வருடம் காயவில்லை. அப்படி ஒரு சிறப்பை, இதெல்லாம் நமக்கு தான், நம்புறவங்களுக்கு தான், இதெல்லாம் நம்பாதவங்களுக்கு கூட நம்ம சொல்லிட்டு இருக்க இல்லை. ஆகவே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்கள், உண்மையான அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களை நேசிக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமே சொல்லக்கூடிய தகவல் இது. இது மற்றவங்க என்ன செய்து ஏத்துக்கிடணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை இவ்வளவு சங்கையாக என்ன செஞ்சுக்கிறான், ஆக்கி வைத்திருக்கிறான். அதே மாதிரி பூமியிலே ஆளக்கூடிய அரசர்கள் எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்க, எல்லா காலத்திலும் எல்லா பகுதியிலும் இருப்பாங்க. அந்த அரசருடைய மாளிகையில் இருந்த பகுதிகள் எல்லாம், கோட்டைகள் எல்லாம் அதிர ஆரம்பித்தன. பல கும்பங்கள் கீழே விழ ஆரம்பித்தன. அந்த அழகுக்காண்டி டூம்களை வச்சிருப்பாங்க இல்லையா, அவைகளாம் என்ன செஞ்சது, கீழே விழ ஆரம்பித்தது. அதே மாதிரி அவங்க பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சோபனம் சொல்லி கொண்டது. ஆஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போறாங்க. மிருகங்களுக்கெல்லாம் சந்தோஷம், பறவைகளுக்கெல்லாம் சந்தோஷம். மனுஷனுடைய சில மனிதர்களுக்கு இப்லீஸினுடைய வலையில ஆட்பட்டு போன, சிக்கி போனவர்களுக்கு மட்டும்தான் கஷ்டம், அவர்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா இருந்தது. இப்லீஸுக்கு கஷ்டமா இருந்துங்கிறது அந்த செய்தியும் இங்க வருகிறது. ஆக அருமையானவர்களே, மிருகங்கள் என்ன செய்து கொண்டது, சோபனம் சொல்லிக் கொண்டதாம். ஆஹா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போறாங்க, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் பிறக்க போறாங்க என்று அவர்களுக்குள்ளே அவைகள் சுப செய்தி சொல்லிக் கொண்டது, வாழ்த்து செய்தி பரிமாறிக்கொண்டது என்ற செய்தி நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி கடல்ல வாழக்கூடியது, அது நீரினத்திலே வாழக்கூடியது, அது மீனா இருந்தாலும் சரி, ஆமையா இருந்தாலும் சரி, முதலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கடல்களிலே எத்தனையோ படைப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கடல்களிலே எத்தனையோ அதிசயமான படைப்புகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த படைப்புகள் எல்லாம் தங்களுக்குள் என்ன செய்து கொண்டன, வாழ்த்து செய்தி சொல்லிக் கொண்டன, சுப செய்தி சொல்லிக் கொண்டன. எல்லாருக்கும் சந்தோஷம். இப்ப நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை ரொம்ப நாளா கல்யாணம் முடிஞ்சு அந்த தம்பதிகளுக்கு 15 வருஷமா பிள்ளை இல்லை, 15 வருஷமா பிள்ளை இல்லைன்னு வைங்க. அவங்க அழுதாங்க, தொழுதாங்க, வைத்தியம் பார்த்தாங்க, அங்க போனாங்க, இங்க போனாங்க, போய் 15 வருஷத்துக்கு பிறகு குழந்தை உண்டாயாச்சு. எவ்வளவு சந்தோஷம் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. 15 வருடங்களுக்கு பிறகு குழந்தை அந்த தாயினுடைய வயிற்றுல, கருவறையில குழந்தை உருவாயிடுச்சு. அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய சமயத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. ஆக இந்த துனியாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை எதிர்பார்த்திருக்கிறது, வானலோகம் எதிர்பார்த்திருக்கிறது. அவர்களுடைய வரவுதான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அசாஸ், அவங்க தான் அசல், எல்லாமே அவங்க என்று இருக்கும் பொழுது அவர்களுடைய வருகையை குறித்து எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு மகிழ்வு இருக்கும். அதே சமயத்தில் இந்த குடும்பத்தில் இந்த குழந்தை பிறக்கிறது எல்லாம் எந்த சந்தோஷம் இந்த குடும்பத்தில் இருக்குதோ, அதே மாதிரி இந்த குடும்பத்தை பிடிக்காமல் போனவர்கள், அவர்கள் மீது பொறாமை கொண்டவர்கள், அவர்கள் மீது ஹசது கொண்டவர்கள், அவங்களுக்கு என்னடா இது 15 வருஷத்துக்கு பிறகு பொருள் கிடைக்க ஆரம்பிச்சுட்டேன், கிடைக்காத நம்ம நினைச்சோம், அவன் மரணனா போயிட்டான், மலடியா போயிட்டான் என்றெல்லாம் நம்ம நினைத்திருந்தோம், புள்ள கிடைக்க ஆரம்பிச்சிருச்சேன் என்று சில பேருக்கு என்ன செய்யும், வருத்தம் இருக்கும், குரோதம் இருக்கும், அந்த நெஞ்சு அவங்களுக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அரிப்பும் அந்த காலத்திலே இருந்தது. யாருக்கு இருந்தது? இப்லீஸும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் இருந்தது. இந்த காலத்திலேயும் இருக்கிற மாதிரி அந்த காலத்திலே என்ன செய்யுது, அந்த மாதிரி ஒரு அரிப்பு இருந்தது. இப்ப நீங்க பார்க்கலாம், ரபீல் அவ்வல் வந்துட்டுன்னு சொன்னா அந்த பிறை 12 அன்று இப்லீஸ் இப்லீஸ் 4 தடவை ஒப்பாரி வச்சு அழுதிருக்கிறதாக ஹதீஸ் வருது. ரன்ன இப்லீஸ் 4 மர்ராத், 4 தடவை என்ன செஞ்சிருக்கிறான், இப்லீஸ் ஒப்பாரி வச்சு அழுதிருக்கிறான். அதுல ஒன்று என்ன என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் அன்று மீலாது விழா வந்தா அவன் என்ன செய்வான், ஒப்பாரி வச்சு அழுதுருவான். அது கூடாது, இது கூடாது, அழுகுறானா இல்லையா? அது இன்னைக்கு நடந்துட்டு தானே இருக்கு. அந்த வாரிசுகள் இன்னைக்கு தொடர்ந்து தான் இருப்பாங்க. சரி, நாம் அதை விவரிக்கிறதுக்காக அதிகம் செல்லவில்லை. அப்படியெல்லாம் செய்திகள் இருக்கு, ஹதீதுகள்ல அது தகவல் பதிவாகி இருக்கிறது. ஆக கடல்ல வாழக்கூடியவைகள் எல்லாம் சிலதுக்கு என்ன செய்து வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டது. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பூமி வான்ல ஒரு சப்தம் வருது, பூமிக்கும் வானத்திற்கும் ஒரு சப்தம் வருது. பரக்கத்துடைய அபுல் காசிம் வெளியாகும் நாள் நெருங்கி விட்டது, முடுகி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ ஆமினா அன்னையார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வயிற்றில கருவறையில குடியிருந்தாங்களோ
அதிலிருந்து ஒவ்வொரு மாசமும் வானத்திலையும் சத்தம் கேட்டது, பூமியிலையும் சத்தம் கேட்டிருக்கிறது. அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துடன் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துடன் இந்த பூமியிலே அவதரிக்கும் நாள் நெருங்கிவிட்டது, அவதரிக்கும் நாள் முடிகிவிட்டது என்று அந்த நன்மாராய சத்தம் ஒவ்வொரு மாதமும் கேட்டுக்கொண்டிருந்தது. அதே மாதிரி அந்த வருடம் ஏழைகளாக இருந்த குறைஷிகள் எல்லாம் வசதியா மாறிட்டாங்க. பஞ்சத்துக்குள் இருந்தவர்கள் எல்லாம் ரொம்ப வசதியா மாறிட்டாங்க. பொதுவா உலகம் முழுவதுமே செழிப்பா இருந்தது. ஏழை எளியவர்கள் என்று கஷ்டத்திலேயும் துன்பத்திலேயும் மூழ்கி போயிருந்த அந்த குறைஷிகள் கூட செல்வந்தர்களாக, வசதி மிக்கவர்களாக, வாய்ப்பு மிக்கவர்களாக மாறி போனார்கள் என்ற தகவலை சேனா இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க, குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆக இவ்வளவு பெரிய செய்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பிலே என்ன செய்தது இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, சேனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சில செய்திகளை அறிவிக்கிறாங்க. குறைஷிகளினுடைய இந்த மிருகங்கள் இருக்குது இல்லையா, குறைஷிகள் மிருகங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது. இவைகள் எல்லாம் பரக்கத்து அதிகமாயிடுச்சு. அவைகள்லாம் பரக்கத்தா குட்டி போட ஆரம்பிச்சது. ரொம்ப காலம் குட்டி போடாதவைகள்லாம் குட்டி போட்டுது. அந்த குட்டியும் எப்படி குட்டி போட்டதற்கு பாலும் அதிகமாக சுரக்க ஆரம்பித்தது. அவர்களுக்கு அந்த காலத்தில் நல்ல பால்கள் கிடைத்தது, நல்ல உணவுகள் கிடைத்தது. அந்த மிருகங்கள் எல்லாம் நல்ல செழிப்பாக ஆனது, நல்ல கொழுத்து போனது என்ற செய்தியை செய்தின இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அதுபோன்று அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு சப்தம் வந்தது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஆமினாவினுடைய வயிற்றில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரிபட்டு விட்டார்கள் என்ற சப்தமும் அந்த நாளையில் ஏற்பட்டது. அதே மாதிரி அந்த கத்திய செய்தியும் இப்னு அப்பாஸ் இப்லீஸ் கத்திய செய்தியையும் செய்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இப்லீஸ் என்ன செஞ்சா, அபூ குபைஸ் மலையின் மீது நின்று மண்ணை தலையின் மீது வாரி அள்ளி போட்டு கொண்டு அவன் என்ன செஞ்சான், அங்கிருந்து கத்துனான். ஓ ஓ என்று கத்துவதை கேட்டு அவனுடைய குட்டிகள் எல்லாம் குடும்பத்தார்கள்லாம் வந்துட்டாங்க. என்னப்பா நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற, என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நாம இதுவரைக்கும் எதை எதிர்க்க நம்ம நினைச்சிருந்தோமோ அது நடக்க போகுது, எது வரக்கூடாது நினைச்சிருந்தோமோ அது வரக்கூடாது. ஆனமல் அருவாகிலேயே இதைத்தான் நான் என்ன செஞ்சேன், எதிர்பார்த்தேன். இந்த ஆபத்து வரக்கூடாது, நானா இப்ப வரப்போகுது. எதனால் நான் விரட்டப்பட்டேனோ சொர்க்கத்திலிருந்தும் வானிலிருந்தும் அதற்கான காரணகர்த்தா வரப்போறாங்க. எதுக்கு விரட்டப்பட்டான் இப்லீஸ்? அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மாஊன், எல்லா மலக்குமார்களும் செஞ்சாங்க. இப்லீஸ் என்ன செஞ்சான், மறுத்தான். பாபா அவன் மறுத்து காபிரா போனதா அல்லாஹ் சொல்றான். ஆனால் அதனுடைய ஹக்கீகத்து என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிப்லாவாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். சுஜூத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ல. ஆரிஃபீன்கள் எழுதுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெற்றியிலே இலங்கிக் கொண்டிருந்த நூரே முஹம்மதியாவிற்கு. அப்ப அந்த நூரே முஹம்மதியாவை தாங்கி நிற்கக்கூடிய கிப்லாவாக செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நாம சுஜூது செய்யறோம், தொழுகிறோம், கிப்லாவை நோக்கி தொழுறமே தவிர கிப்லாவுக்கு அல்ல. காபாவுக்கு நம்ம தொழுகிறோம், காபாவுடைய ரப்புக்கு. அப்ப அது ஒரு அடையாளமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். நம்ம காபா வணங்குறோமா, காபத்துல்லாவியா வணங்குறோம்? இல்ல, நாம வணங்குவது ரப்பல் காபா, காபாவுடைய ரப்பை வணங்குகிறோம். அல்லாஹ் தஆலா அதை ஒரு அடையாளமா என்ன செஞ்சிருக்கான், ஆக்கி இருக்கிறான். ஏதாவது ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும் இல்லையா? அதற்காக காபத்துல்லாவை என்ன வச்சிருக்கிறான். ஏன் காபத்துல்லாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானா, அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை காபாவை அது கிப்லாவாக இருக்கணும், காபா கிப்லாவாக இருக்கணும் என்று விரும்பினார்கள். அதற்கெல்லாம் பல காரணங்கள் உண்டு, அது வேற செய்திகளுக்கு உட்பட்டது. ஆக நாம் வணங்குவது காபத்துல்லாவை அல்ல, காபத்துல்லாவை கிப்லாவாக ஆக்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த சுஜூது என்பது மலக்குமார்கள் செய்த சுஜூது என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கிப்லாவாக ஆக்கியிருந்தான். அவர்களுடைய நெற்றியிலே நூரே முஹம்மதியா என்ற கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு இலங்கிக் கொண்டிருந்தது. அதை நோக்கி அல்லாஹ் என்ன செஞ்சான், சுஜூது செய்ய சொன்னான். ஆனா இவன் மறுத்தான். ஆஹா என்று அவன் என்ன செஞ்சிட்டான், மறுத்துட்டான். பாருங்க, இந்த இப்லீஸ் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் இபாதத்துல ஈடுபட்டிருக்கிறான். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் இபாதத்துல ஈடுபட்டு இருந்தும் கூட அவன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னது கிடையாது. சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கிறான், வேற என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறான், என்னென்ன தஸ்பீஹ்கள் தஹ்லீல் தக்பீர்லாம் எல்லாமே சொல்லியிருக்கிறான். ஆனா தஹ்மீது மட்டும் செய்யல, அல்ஹம்துலில்லாஹ்னு செய்யல.
ஏன் செய்யலைன்னு சொன்னா இந்த ஹம்து இருக்கு பாருங்க, 3 வகையான பொருளை கொண்டது. இந்த ஹம்துன்ற புகழ் இருக்கே 3 வகையான பொருள். ஒன்று மஹ்மூத், இன்னொன்று ஹாமித், இன்னொன்று ஹம்மாத் என்று 3 வகையான பொருள்களை அது கொண்டு வைக்கிறது. என்னன்னு பார்த்தா மஹ்மூத் என்று எடுத்துக்கொண்டால் புகழப்பட்டவன் அல்லாஹ் தஆலா, அந்த ஹம்துக்கு உரியவனாக அவன் இருக்கிறான். இந்த 3ஐயும் அல்லாஹ் இணைக்கிறான். இப்ப ஹாமிதுண்டா அல்லாஹ்வை புகழக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுகிறது. ஹம்மாத் என்று சொன்னால் மிகவும் புகழக்கூடியவர்கள் என்று அவர்களுடைய உம்மத்துமார்களாகிய நம்மை குறிக்கிறது. இந்த 3ஐயும் அந்த ஹம்துல இணைச்சு வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வோடு ரசூல், ரசூலோடு இந்த உம்மத்து, இந்த 3ம் இணைந்து ஹம்திலே இருக்கிறதின் காரணத்தினால் இந்த இப்லீஸ் என்ன செய்யல, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லதில்லை. அப்ப அவனுக்கு அந்த ஹசது அப்பவே இருந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உம்மத்தின் மீதும் உண்டான ஹசது அப்பவே இருந்திருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த இப்லீஸ் ஒரு முறை சொல்லியிருந்தாலும் கூட அவன் வழி தவறி இருக்க மாட்டான். அப்ப இந்த உம்மத்தையும் இந்த உம்மத்தினுடைய நாயகராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரையும் இணைத்திருக்கக்கூடிய அந்த அல்ஹம்துலில்லாஹ்வில் அவன் அதை கொண்டு அல்லாஹ்வை துதி செய்திருப்பானேயானால் அவன் வழி தவறி இருக்க மாட்டான் என்கிறார்கள் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். அந்த அளவிற்கு அவனுடைய ஹசது அப்பாவே அந்த செய்து அவனுடைய கல்வில இருந்திருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அவங்களே இன்னைக்கு பிறக்கிறாங்கன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவர்களினுடைய அடிப்படையில் தான் அவன் துரத்தப்பட்டிருக்கிறான். வானிலிருந்து விரட்டப்பட்டது எதன் காரணத்தினால்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். எனவேதான் அவன் சொன்னான், பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து விட்டது, யாரினால் நாம் வானிலிருந்தும் சுவனிலிருந்தும் வெளியேற்றப்பட்டோமோ அதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தாயின் வயிற்றிலே குடிபுகுந்து விட்டார், அவர் பிறக்க போகிறார் என்றெல்லாம் அவன் கத்தின மார்க்கங்களை எல்லாம் அவர் பிறந்துட்டா மார்க்கங்களை பிரட்டுவார். அவர் பிறந்து விட்டால் மார்க்கங்களை என்ன செய்வார்? பிரட்டி விடுவார். எல்லா மார்க்கத்தையும் பிரட்டிடுவார். அவரோடு கொண்டு வர்ற மார்க்கம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிலையா நிற்கும். அதான் சத்திய மார்க்கமாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். இன்ன தீன